காலை வணக்கம், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலை, ஏன்னா லேட்டாக எந்திரிச்சதுனால டக்குன்னு ஒரு கால் போக வேண்டியது இருந்தது. அந்த கால் முடிச்சுட்டு இப்போது ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. டெய்லி வளர்க்குனா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதுவும் நான் கிராமத்தில் இருக்கேன் இல்லையா, அதனால் பெருசாக அதுவும் காட்டுறதுக்கு இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் கமெண்ட் போட்டால் மட்டும்தான் என்னால் புதுசாக அதை காட்ட முடியும். இல்லைன்னா தினமும் அரசுமாவே அரைக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிரும். பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, 100 நாள் சேலஞ்சை நான் முடிச்சே தீருவேன். இந்த 100 நாள் சேலஞ்சில் என்ன வரப்போகுது அடுத்ததுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ தட் யூ கேன் கெட் ஃபியூ இன்ஃபர்மேஷன் அப் ஹெட். முதல் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கினா மாதம் ஏப்ரல் முடிய போதா, மே மாதத்தில் பெருசாக எதுவும் கிடையாது, நார்மல். இந்த வீக்கெண்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, எக்ஸிபிஷன் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அங்கே போவேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இந்த வாட்டி இருக்கும். மே மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இல்லை. யூஷுவல் அந்த ஒரு மாதம் அப்படியே ஓடி போயிடும். ஜூன் மாதம் அந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் கவர் ஆகும். ஸோ நம்ம சேலஞ்சில் 40th டே அந்த மாதிரி இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 40th டேயில் முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்கு போவேன் நான், ரைட்? ஸோ ஜூனில் தான் நான் இந்தியாவுக்கு வரேன்னு நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு இருக்கும். ஸோ அது உங்களால் பார்க்க முடியும். எஸ், ஃப்ளைட்டு நான் என்ன ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன்? எத்திஹாட் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எத்திஹாடு ஃப்ரம் ஹியர் டு ஃப்ராங்க்ஃபர்ட் டு அபுதாபி, அதுக்கப்புறமா அபுதாபி டு பெங்களூர். இந்த வாட்டி நான் சென்னைக்கு வரல, பெங்களூர் வரேன். த ரீசன் ஏன் பெங்களூருக்கு வரேன் அப்படின்னா, சரி பெங்களூர்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பெங்களூருக்கு வந்துட்டு அங்கே ஒரு 2 நாள், அதுக்கப்புறமா மைசூர், அங்கேருந்து மைசூர் போகிறோம், மைசூரில் ஒரு 2 நாள், அதுக்கப்புறமா மோஸ்ட்லி சென்னைக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரிட்டர்ன் ஃப்ளைட் சென்னையிலேருந்து தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னையில் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. நிறைய பாட்காஸ்ட்டும் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர், நான் போன வாட்டி ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன், அதிலேருந்து நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுறீங்க, அது ரெண்டாவது விஷயம். பட் அந்த பாட்காஸ்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஐ எம் ரெடி டு டூ த பாட்காஸ்ட் அகெயின். பட் ஆனால் உங்களுக்கு அந்த பாட்காஸ்ட் மறுபடியும் தேவை அப்படின்னா லெட் மீ நோ, ஸோ தட் ஐ கேன் book appointments with the podcast people and do it, right? ஸோ அந்த பாட்காஸ்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் சமிட்டோட பிளானிங்கு, சமிட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ சமிட் பற்றி நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க முந்தானேத்து. ஸோ ஐ ஹாவ் டிஸ்கஸ்ட் a lot about those things. ஸோ this is going to be like வேறு லெவலாக இருக்க போகுது. ஏன்னா ஒரே ரூமில் ஜஸ்ட் இமேஜின் 300 பேர். இது வரைக்கும் நான் 300 பேர் ஒரே ரூமில் உட்கார வச்சு பேசினதில்லை. மேக்ஸிமம் ஐ வுட் சே ஒரு 70-80 அவங்க அத்தனை பேரோட பேசியிருக்கேன். 300 இஸ் ஆல்சோ எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஈவன் நீங்கள்லாம் கற்றுக்கிறத தாண்டி நான் நிறைய கற்றுக்க போகிறேன். அதுதான் நான் மேஜராக நான் இதில் பார்க்க போகிறேன். ஈவெண்ட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி எ லாஸ் ஃபார் மீ, கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சாப்பாட போகிற அந்த புஃபேவோட ப்ரைஸே 1250 ரூபா. நீங்கள் பே பண்ண போகிற டிக்கெட் என்னவோ 999 ரூபா. அதை தாண்டி லாஜிஸ்டிக்ஸு அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ த ஈவெண்ட் இஸ் லிட்ரலி கோயிங் டு பி எ மானிட்டரி ஃப்ளாப் ஃபார் மீ. பட் ஐ டோன்ட் கேர். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளால் ஒரு 4 பேர் சூப்பராக இருக்கான்ப்பா, தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, 4 லட்சக்கணக்காக வேறு ஒரு கன்சல்டன்ஸ் கிட்ட போய் ஏமாறாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதுவே ரொம்ப முக்கியம், ரைட்? ப்ளஸ் இந்த சமிட் நான் எதுக்காக நடத்துகிறேன் அப்படின்றது நான் மேஜராக சொல்லிடுறேன். ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் அத்தாரிட்டி இன் திஸ் ஃபீல்டு, ரைட்? ஸோ இப்போ நடக்கிற சமிட் இஸ் கோயிங் டு பி அ சின்ன ட்ரைலர் மாதிரி வச்சுப்போம். இந்த சமிட்டுக்கு நீங்கள் தரப்போகிற சப்போர்ட் எல்லாம் பேஸ் பண்ணி அடுத்த சமிட் 2027 ஐ எம் கோயிங் டு இன்வைட் ஸ்பீக்கர்ஸ். யாரெல்லாம் அந்த ஸ்பீக்கராக இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கிற ஜெர்மன் கான்சுலேட், அங்கே இருக்கிறவங்களையும் நான் கூப்பிடலாம், ஜெர்மன் கான்சுலேட் அந்த ரிலேட்டடாக இருக்கிறவங்களும் கூப்பிடலாம் அப்படின்றது பிளான். ஸோ தட் தே வில் பி எ ஸ்பீக்கர் இன் த செஷன் வேர் தே கேன் ஸ்பீக் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜெர்மன் லாங்குவேஜ். ஜெர்மனியில் இப்போது நிலவரம், கவர்மெண்ட் மாறின பிறகு எப்படி இருக்க போகுது, அதெல்லாமே பேசுவாங்க. ப்ளஸ் டொமைன் ரிலேட்டடாக இந்த சமிட்லேயே நான் இந்தியன்ஸை கொண்டு வர போகிறேன். அடுத்த சமிட்டில் என்னோட பிளான், ஸோ இதில் பிஸ்தாவாக இருப்பாங்கள்ல உங்களோட டொமைனில், அதில் நல்லா டாப்பில் இருக்கிற யாராச்சும் ஸ்பீக்கராக கொண்டு வரலாம் அப்படின்றது தான் பிளான். ப்ளஸ் ஆப்வியஸ்லி ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், ஸோ தட் யூ கேன் கெட் சம் இன்சைட்ஸ் அபவுட் த எக்ஸாக்ட் திங்ஸ் வாட் யூ நீட் டு நோ. அதெல்லாமே நம்ம பார்ப்போம்.
இதெல்லாம் தாண்டின பிறகு வாட் யூ வில் லேர்ன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சமிட்டில் ஆப்வியஸ்லி வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே, எஸ், அந்த ஸ்பீக்கர்ஸை கொண்டு வருவேன். இதை பேஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு எப்படி சொல்கிறது, டைஅப்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ண போகிறேன். தட் இஸ் த பிளான். ஸோ டைஅப்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வி ஆர் குட். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கேப் ஐ வுட் சே, டைஅப் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அது கம்பெனிஸோட டைஅப்பு, அது ஐ டோன்ட் நோ விச் கம்பெனிஸ் ஐ வில் பி டூயிங் த டைஅப் வித், பட் அதெல்லாமே பிளானில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே உங்களோட சப்போர்ட் இருந்தால் முக்கியம். ஸோ இப்போது கம்பெனிக்கு வந்துட்டேன். வெதர் இஸ் 9 டிகிரி. ஏன் பிரதர் 9 டிகிரியில் காரில் வந்திருக்கீங்க, பைக்கில் வரலாமே அப்படின்ட்டு நீங்கள் எனக்கும் தோணுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி மதியம் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பைக்கில் கொஞ்சம் கஷ்டம். சரி, அதனால் காரில் வந்துட்டு ஈவினிங் வரும்போது பைக்கில் வந்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான், ரைட். ஸோ இன்றைக்கி கம்பெனியில் என்ன வேலை இருக்குன்னா, பெருசாக ஒரு ஆடிட்டிங் ஒன்று இருக்குது. அந்த ஆடிட்டிங்க்கு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சிஸ்டமில் அப்லோட் பண்ணணும், அது ஒரு வேலை. அதுக்கப்புறமா 11 மணிக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வேலைகள் இல்லை இன்றைக்கி. திஸ் இஸ் த மேஜர் திங். அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், ஆப்வியஸ்லி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படி என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்துட்டு இன்றைக்கி மேட்ரையும் முடிச்சு விட போக வேண்டியது தான். ஈவினிங் பிளான் வந்து வாட் ஆஸ் த ஈவினிங் பிளான், மீட்டிங் இருக்குது ஒன்று, அதை தாண்டி ஒரு ஆன்போர்டிங் இருக்குது. தட்ஸ் ஆக்சுவலி எவ்ரி திங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் இஸ் நத்திங். யா, ஸோ நீங்களும் உங்களோட டேவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன் எ டியூஸ்டே, பியூட்டிஃபுல் டே. இந்தியாவில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா எல்லாருமே வெயில் கொளுத்துதுன்னு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு செம்மையாக கொளுத்துதுன்றான். இன்னும் மே மாதம் கூட வரல. வில் சி. இங்கேயும் கண்டிப்பாக மோசமாக தான் இருக்க போகுது, அது எனக்கே தெரியும். ஆகஸ்ட் மாதம் வரட்டும், த ரியல் ஜெர்மனி என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சூப்பர். ஓகே கைஸ், see you soon. Stay tuned. டன்ங்க. மதியம் 11:44 ஆச்சு. சாப்பிட வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் பிக்கப் பண்ணணும். காலையில் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ எதுக்காக நான் இங்கே அப்பப்போ ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்பெனியில் கேன்டீன் கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவங்க கூட டைப் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் கேன்டீன் இருக்குன்னா உள்ளே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு சீப்பாக தான் ஃபுட்டு கிடைக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிட்ஸா 10 யூரோ அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜூசூஷ் ரபாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட. அந்த கம்பெனி வில் பேன்னு நினைக்கிறேன் ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட். அதில் வந்து 3 யூரோ 40 சென்ட்டோ இல்லை 3 யூரோ 60 சென்ட்டோ, எனக்கு எக்ஸாக்டான நம்பர் தெரியல, அந்த ஒரு இது இருக்கும், ப்ரைஸ் ரிடக்ஷன். அதனால் எப்போ வாட்ச் நான் அப்பப்போ அங்கே போய் வாங்குவேன். ஸோ அதுதான் மேஜராக அங்கே ஆர்டர் பண்ணுறதுக்கு காரணம். இட்ஸ் அன் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டு. இன்றைக்கி நம்ம வாங்க போகிறது ஸ்பகேட்டி. ஸோ அதுதான், வெயில் நல்லா சொல்லு அடிக்குது இப்போது. ஓகே, ஸோ போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு போய் சாப்பிட போகிறோம். நமக்கு சாப்பாடு ஸ்பகேட்டி கிடையாது, நமக்கு வந்து பிரியாணி தான். வச்ச பிரியாணி இன்னும் இருக்குது, ஒரு ஆள் சாப்பிட்லாம். அதை போய் முடிச்சு விட்டோம் அப்படின்னா பிரியாணி முடிஞ்சு. சாம்பார் நேற்று செஞ்சேன், நேற்று நான் காட்டலையே உங்களுக்கு. ஆமாம், நேற்று நான் காட்டல. சாம்பார் நேற்று செஞ்சது இருக்குது, அது வந்து அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு வரும். முடிஞ்சால் இந்த வாரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் ஐடியாவாக வச்சுருக்கேன். பட் லெட் அஸ் சீஸ். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், பக்கத்தில் தான், அதுவும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, எல்லாமே பக்கத்தில். கிராமத்தின் அட்வான்டேஜு அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் வந்து விட்டது, உள்ளே போய் வாங்கிட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆர்டர் பிக்கப். இங்கத்தான் வண்டியை நிப்பாட்டுறது, இங்கே நிப்பாட்டுவோமா? இல்லை, அவன் வண்டி எடுத்துகிட்டு போவான். அங்கே நிப்பாட்டுவோம். எங்கே நிப்பாட்டுறதுன்னு ஒரே குழப்பம். இங்கே இடம் இருக்குது, இதுக்கு தேவையில்லாமல் ரிவர்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு.
அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கார்லாம் நிற்கிது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் ஸ்டில் ரெக்கார்டிங். ஸோ கார்லாம் நிற்கிதா, அதுதான் கம்பெனி. அப்படியே கம்பெனிக்கு பின்னால் இந்த பக்கம் இந்த ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பாடை வாங்கிட்டு வருகின்றேன். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட், லா டோல்ஸ் விட்டா அப்படின்ட்டு. Go inside. Hallo. Hi, du hast Spaghetti Carbonara. Genau, ja. Aber noch einen ganz kleinen Moment. Ja, passt. 6,60 €. அமித் கார்ட்டை விட இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் பியர் பிடிப்பாங்க. பியர் இதில் பிடிச்சி ஒயின்லாம் அங்கே இருக்குது, இங்கே கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ எஸ், இங்கே தண்ணி பாட்டில்லாம் இருக்குது. இதுதான் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட். ஸோ தட்ஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். ஆர்டர் எடுத்தாச்சு, செம்ம சூடாக இருக்குது, கையில் பிடிக்க முடியல. ஸோ லெட் மீ ஜஸ்ட் புட் த மொபைல் இன் டாப். செம்ம சூடாக இருக்குது நம்ம வேலை. ஸ்பகேட்டி கார்போனாராவோ ஏதோ பேர் சொன்னாங்க, அதுதான் வாங்கியிருக்கோம். அப்பாடா செம சூடுங்க, வெயிலும் நல்லா கொளுத்துன்னு கொளுத்துது, சாப்பாடும் நல்லா சுட இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன நடந்தது காலையிலேருந்து ஆஃபீஸில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் போயாச்சு. அந்த ஆடிட் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன், இன்னும் அதை பண்ணலை. மத்தியானம் உட்காந்து பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது வேலை இல்லாமல். அதனால் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமா ஒரு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். வின் கியாங்குன்னு நினைக்கிறேன் அவரோட பேர். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு வந்து நான் எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்க்க போகும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், நான் எப்படி பேசுகிறேன் அப்படி இப்படின்ட்டு. பட் ஸ்டில் இன்டர்னலாக எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதில் வந்து நான் யார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஐ கேன் டெல் யூ, என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் பர்டிகுலர்லி ஸ்டேஜில் வரும்போது லைட்டாக அப்படியே நடுங்கும் உள்ள. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் வீடியோவில் நம்ம பேசுகிறோம் அப்படி இப்படின்ட்டு போயிடுது. ஸ்டேஜில் நான் நிறைய வாட்டி அப்பியர் ஆகிருக்கேன். திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஷேக் வரும், அது எனக்கு வரவே கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டேன். இப்போது 2 விஷயங்களுக்காக நான் கோச் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் கம்யூனிகேஷன், அதுக்காக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். கோர்ஸோட வேலை கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா. இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எப்போவுமே டிஷர்ட்டு ஜீன்ஸோட கேஷுவலாக தான் இருப்பேன். அது பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுன்னு தெரில. அது ப்ளஸ் க்ரூமிங், இது 2த்துக்காகவும் ஒரு கோச் தேடிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் யார் கிடைக்கிறாங்கன்னு. இப்போதைக்கு எதுவும் எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் சி இஃப் தே கேன் மேட்ச் மை ரெக்குவயர்மெண்ட். மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா we can do it, ரைட்? அதுக்கப்புறமா மோர் தென் கம்யூனிகேஷன், இது வந்து சைக்காலஜிக்கலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் உள்ளே நடுங்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், ரைட்? ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஐ எம் ஹேவிங் வேர்ட் வித் சைக்காலஜிஸ்ட். எங்களோட பிஸ்னஸ் குரூப்பில் ஒருத்தர் இருக்கார், காளீஸ்வரன் அப்படின்ட்டு. அவரோட தான் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் அதெல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஐ வில் ரெக்கமெண்ட் ஹிம். அவரோட கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா நோ மைண்ட் அப்படின்ட்டு. நல்லா பண்ணுறாப்பில் சைக்காலஜி. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சைக்காலஜிஸ்ட் ஹூ கேன் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ், ஃப்ரெண்ட்லியான ஒரு நம்ம வயசில் இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ரெக்கமெண்ட் காளீஸ்வரன். ஓகேவா? இப்போ கரண்ட்டாக PhD இன் சைக்காலஜி பண்ணிகிட்ருக்காப்புல. நிறைய கம்பெனிஸோட ட்ரைனிங் அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ப்ரைவேட்டாக பெருசாக பண்ணுறதில்ல, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைவேட்டாக பண்ணுவார். அதனால் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், எனக்கு ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஐ வாண்டட் டு இம்ப்ரூவ், கெட் பெட்டர் அட் இட் அப்படின்னா சொல்லுங்கள். ஐ கேன் ரெஃபர் பர்சனலி டு ஹிம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பர்சனலாக யாருமே எடுத்துக்கிறதில்ல. கேட்டு வந்தாங்கன்னா ஒன்லி ரெஃபரல்ஸ் மட்டும் தான் எடுக்கிறது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டைம் வேல்யூ. அதுக்கப்புறமா ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவர் கம்பெனிஸோடு வச்சுருக்காரு. அதனால் அவர்கிட்ட பெருசாக ப்ரைவேட்டாக உங்களுக்கு கிடைக்காது நீங்களாக போனீங்கன்னா. இஃப் ஐ ரெஃபர், ஐ திங்க் மேபி ஹி கேன் ஹெல்ப் யூ அவுட். வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஐ வில் கனெக்ட் வித் ஹிம். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், தென் இட் ஷுட் பி ஆல்சோ ஃபைன். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாவில் போனீங்கன்னா ஃபாலோயிங்கில் நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருவேன். அப்படியும் நீங்கள் அவரோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சே ஐ வாட்ச் யுவர் வீடியோ, அமீன் ரெக்கமெண்ட் பண்ணார், வாட் எவர் இட் இஸ், பட் இட்ஸ் அப் டு யூ. யா, பர்ஃபெக்ட். ஓகே, வந்தாச்சு. நம்ம போய் இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் இந்தியாவில் வந்து போன வருஷம் வரும்போது வாங்கினேன். இது காருக்கு உண்டான பர்ஃப்யூம், பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. ஏரோ அப்படின்ட்டு பேர். செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே. வெரி வெரி குட் ஸ்மெல்லிங் திங்.
ஏற்கனவே நான் ஒன்று வச்சிட்டு இருந்தேன், கோத்ரேஜ் இது இல்லையா இது, ஏற்கனவே நான் ஒன்று வச்சிட்டு இருந்தேன் ப்ளூ கலரில். ஸோ இப்போ வந்து பிங்க் கலர் மாட்ட போகிறோம். என்ன ஃப்ளேவர்னுலாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் செம வாசனை, செமையாக இருக்குது. ஸோ போன வாரம் தான் காரை க்ளீன் பண்ணேன், குப்பை மாதிரி இருந்தது காரு, க்ளீன் பண்ணி ஒரு 6-7 மாதம் ஆயிருக்கும். சரி ஒரு வாட்டி பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு பண்ணது. சூப்பர். இது கிளிக்கணும்ல, இது மறந்துட்டேன். ஸோ பீல் எஸ், பீல் பண்ணியாச்சு. இனிமேல் வாசனையாக இருக்க போகுது கார். செம வாசனை. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம ஊரில் போனால் ஒரு வாசனை வரல, கிட்டத்தட்ட அதே மாதிரி. ரைட். அகைன் மணி வந்து 12:40 கரெக்டாக ஆஃபீஸ் போவோம். இன்றைக்கி ரேடியோவில் என்ன பாட்டு ஓடுதுன்னு பார்ப்போம். யாரோ இவன் யாத்தே ஏதோ ஒன்று. ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஒரு கால் ரிவ்யூ பண்ணேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜரு, கத்தாரில் வேலை செய்கிறாப்புல. ஸோ அவருக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது ஓரளவுக்கு, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ கேனாட் ஹெல்ப் ஹிம். பட் நான் அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நான் இன்னும் பேசல, என்னோட டீம் தான் பேசுனாங்க. பட் அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜராக இருக்கீங்க, ஜெர்மனுக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃப்ளூவெண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமல் தயவு செஞ்சு எங்கேயும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, ஓகேவா? யாராச்சும் ஒருத்தர் வந்து இப்போ நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ப்ளஸ் ஜெர்மன் ஜாப் மார்க்கெட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டையுமே பேரலாக நாங்கள் பண்ணுவோம். அது டிஃப்ரெண்ட் கேம், ரைட்? அதுவும் நான் எப்போ பண்ணுவேன்னா, ஒன்லி ஒரு சில விஷயங்கள் சூட் ஆனால் மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நாங்கள் கால்ஸ்லாம் வச்சு பேசும்போது வி சி இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ரியலி இன் எ பொசிஷன் வேர் வீ கேன் ஹெல்ப். ஆக்சுவலாக சும்மா வரவங்களெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்? ஐ வாண்ட் யுவர் வின்ஸ். ஏன்னா சுயநலமாக பேசணுன்னா நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் என்னாலையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நானும் தோற்றுருவேன். ஸோ அதனால் நான் கேர்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவேன். தட்ஸ் மை கிரவுண்ட். ஆக்சுவலி அவர் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜராக இருக்கார். 40 வயசில் லாங்குவேஜ் படிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு அது, ஓகேவா? ஏன்னா அந்த அடல்ட் மைண்ட் செட் வந்துடும். ப்ளஸ் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர்னு இருக்கும்போது மேனேஜரு அது பார்த்தா தானே கத்தாரில் வர இருக்கார். 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு தாண்டி ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும்போது எப்போனாலும் லைக் ரெடியாக இருக்கணும் வேலை வரும்போதெல்லாம். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜராக இருக்கீங்க, ஜெர்மனிக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். தர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் ரிகார்டிங் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இங்கே. பட் ஆனால் ஒரே ஒரு டவுன் இது என்ன அப்படின்னா, ஜெர்மன் லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லை, யாராச்சும் ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக்கிங்க, இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை, சப்ப மேட்ரு கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறான்னா உங்கள் தலை மேலே மிளகா அரைக்கிறான்னு அர்த்தம். தயவு செஞ்சு அவனுங்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க, ரைட்? மாட்டிக்கிறதுனா மாட்டிக்கிங்க, ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், பிரதர் உங்கள் வீடியோ முன்னாலே பார்த்துருந்தா எனக்கு கொஞ்சமாவது காசு சேவ் பண்ணியிருப்பேன், ஒரு நாலேஜ் வந்திருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அகைன் இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எஸ், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஸோ தட் ஐ எம் ரெடி டு மேக் எ வீடியோ ஆன் இட். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வீடியோ போடுங்கன்னு. நீங்கள் ஜெர்மனியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா லெட் மீ நோ, ஸோ தட் வி கேன் ஹாவ் எ கால் அண்ட் வில் சி இஃப் வி கேன் மீட் ஓவர் எ காஃபி அண்ட் டூ எ வீடியோ, so that you can help, your experience can help someone to get what they want, right? So that can be done, not a problem. So இப்போது கம்பெனிக்கு வந்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. just go now. ஓகே, வெயில் மண்டையை பொழுகுது. பேசிக்கிட்டே சாவி எடுக்கலையோன்னு நினச்சேன், எடுத்துட்டேன். ரைட், ஓகே. வெயிலும் அடிக்குது சொல்லுன்னு, ஆனால் எப்படி சொல்கிறது, குளிர் காற்றும் அடிக்குது, அந்த மாதிரி தான் ஒரு டெம்பரேச்சர் இப்போது. எஸ், நான் உன்னை அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன், ஓகேவா? பை. வணக்கம், பேக் ஃப்ரம் த ஜாப். இப்போ வந்து கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பால் வாங்கணும், ஏன்னா பால் காலி வீட்டில். நாளைக்கு காப்பி போடணும் என்றால் பால் கிடையாது, ஓகேவா? ஸோ
சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போன உடனேயே ஒரு டிஸ்கோ கால் இருக்குது. அது என்ன ப்ரோ டிஸ்கோ கால், டிஸ்கோ ஆடுவீங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. டிஸ்கவரி காலோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிஸ்கோ காலு. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க என்னோடய கம்பெனி. ஸோ மெயின் கேட் வரும், நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதுதான் மெயின் கேட்டு. யூ கேன் see the நேம். எஸ் யா என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, டிஸ்கோ கால் வந்து டிஸ்கவரி கால். ஒருத்தர் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ட்டு டிஸ்கவர் நான் பண்ணணும். அதுக்கு தான் அதோட பேர் டிஸ்கோ கால். ஷார்ட் ஃபார்ம். டிஸ்கவரி கால் இஸ் த லாங் ஃபார்ம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சதுக்கு, ஐ மீன் பேக் கேமரா வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஐ வாண்ட் டு ஷோ யூ த மார்க்கெட் வேர் ஐம் கோயிங். இப்போ இந்த கார் வெளியில் வந்துச்சுல்ல, அந்த கார் வெளியில் வந்ததுமே ஒரு மார்க்கெட்டு தான். ஆல்டி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் போகிறது வந்து ஆக்சுவலாக எடேக்கா. யூஸ்வலாக நான் நெட்டோக்கு தான் போவேன், ஏன்னா பேபேக் பாயிண்ட் இருக்கிறதுனால. பேபேக் பாயிண்ட்லாம் எதுக்கு பிரதர்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு தான் நான் ஃப்ளைட் அப்கிரேட் பண்ணுறது, எக்கானமிலேருந்து பிஸ்னஸ் கிளாஸுக்கு போகிறது, எக்கானமி ஃப்ளைட்டெல்லாம் வெறும் 100 யூரோக்கு வாங்குறது, அதெல்லாம் அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். இப்போது நெட்டோக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால எடேக்காவுக்கு மாறிட்டேன். எடேக்காலையும் பேபேக் பாயிண்ட்ஸ் இருக்குது, வாட் எவர். ஸோ அங்கே தான் நான் போயிட்டு இருக்கின்றேன். ஸோ யா லெட் அஸ் see. பால் மட்டும்தான் வாங்கணும், வேறு எதுவும் மேபி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி இப்படின்ட்டு வாங்கலான்னு இருக்கேன். வில் see என்ன வாங்க போகிறேன்னு எனக்கே தெரியல. உள்ளே போயிட்டு நான் பார்க்குறேன். ரைட்டு, இதான் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். என்ன எஸ் எடேக்கா கிரவுலிஷ் அப்படின்ட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் இருக்குது. உள்ளே போயிட்டு வரேன். இதான் மார்க்கெட்டு. ஹார்ட் பெரியதாம்மா. ஓகே, இங்கே நிறைய பூக்கள் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோன்னா பல வகைகள், காய்கறி வகைகள் அதெல்லாமே இருக்குது. அது இப்போதைக்கு எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. ஒன்லி பால். எப்போ மார்க்கெட்டுக்கு வந்தாலும் ஏதாச்சும் ஒன்று அடிஷ்னலாக வாங்கிட்டு போகிற மாதிரியே தோணுது. அதனால் அவர் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி மில்க். இன்றைக்கி வேறு எதுவும் வாங்க போகிறதில்ல. மில்க் இஸ் ஹியர். எவ்வளோ வாங்கலாம்? 1.5 2 டப்பா வாங்கலாம். ஏன்னா அடுத்த மார்க்கெட் போகிற வரைக்கும் வரணும். அப்படியே பேக்கரியில் ஏதாவது இருக்கான்றதையும் நான் பார்த்துக்கிறேன். மேபி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு வாங்கலாம். வில் see. பேக்கரி அந்த பக்கம் இருக்குது. பேக்கரி கடைசியில் இருக்குது. பேக்கரியை காணும், அங்கே தானே இருந்தது. பேக்கரியை மொத்தமாக தூக்கிட்டானுங்க. ஓகே, அப்போ ப்ரைமரி பேக்கரி வெளியில் தான் இருக்குது. அங்கே தான் ஏதாவது இருக்குமான்னு தெரில. பட் வில் see. ஓகே, பால் வாங்கியாச்சு. பேக்கரியில் தான் வாங்கலான்னா பெருசாக எதுவும் இல்லை. பேக்கரி உள்ளே இல்லை, வெளியில் தான் இருந்தது. வெளியில் இருக்கிற பேக்கரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் பெருசாக எதுவும் வாங்கலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் பேக்கெட் ஒன்று இருக்குல்ல, அது வந்து குப்பை போடுறதுக்கு ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரீ. ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், இந்த மஞ்சள் கலர் பேகு ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். குப்பை போடுவோம் இல்லையா, இங்கே குப்பையை பிரித்து தான் போடணும். பேப்பரு, பயோமுல், ரெஸ்ட் முள், அதுக்கப்புறமா கெல்பே சாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது பேர் கெல்பே சாக்குனா எல்லோ பேகு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த பேக்கேஜிங்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த மில்க் வாங்கினல, அது ஒரு பாக்ஸ் மாதிரி தானே இருந்தது. அந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு, நீங்கள் மீட் வாங்கும் போது பிளாஸ்டிக்கில் இது பண்ணி தருவாங்க. பிளாஸ்டிக்னால் நார்மல் பிளாஸ்டிக் இல்லை, அந்த பிளாஸ்டிக் பவுல் மாதிரி இருக்கும்ல கிட்டத்தட்ட. இந்த கிண்டர் வாங்கும்போது ஒரு இது வரும்ல, கிண்டர் பால் வாங்கும்போது அந்த மாதிரி இருக்கிற பவுல்ஸ், இதெல்லாம் வந்து பயோமில்லையும் சேராது, பேப்பர்லேயும் சேராது, ரெஸ்ட் முல்லையும் சேராது. ரெஸ்ட் முல்னால் மற்ற குப்பை இனங்கள் அப்படின்ட்டு, அது எதுலேயுமே அது சேராது. ஸோ அதுக்காக இந்த கெல்பே சாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கெல்பே சாக் வந்து கவர்மெண்ட்லேருந்தே இது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துல இது கிடைக்கும். சில ஊரில் வந்து முனிசிபல் ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த எடேக்கா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இன்னொரு இடமும் இருக்குது, அங்கேயும் கிடைக்கும். ஸோ கேட்டிங்கன்னா அப்படியே தந்துடுவாங்க, ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. ஸோ அதுதான் குப்பாய் போடுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் இன் ஜெர்மனி.
தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கிங்க, ரைட். இங்கே தான் நெட்டோ இருக்குது, பட் ஆனால் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன். ஸோ இப்போ நான் கேமராவை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் see the beautiful view in front of me. இதுதான் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான இடம், வழி நாட் இடம். அந்த let the car pass actually. நல்லாயிருக்கும். அந்த மவுண்டன் மாதிரி ஒன்று வருது. எனக்கு பெருசாக தேவை, கேமராலான குட்டியாக தான் தருது, ஏன்னு தெரியல. பட் ஃபைன், மேபி அது நடுவில் வரும்போது ஐ கேன் ஜூம் இன் ஃபார் யூ ஸோ தட் யூ கேன் see. அங்கே வீட்டுக்கு பின்னால் ஒரு மலை மாதிரி இருக்குல்ல, ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன். ஸோ ஸ்டாப் அப்படின்ட்டு சிக்னல் இருக்குது. ஸ்டாப் ஆகிட்டு 2 பக்கமும் கார் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 km ஜோன், மேக்ஸிமம் ஸ்பீடு இங்கே 30 தான். ஸோ அந்த ஜோனில் இருக்கிறோம். இந்த கார் இங்கே முக்கோணம் மாதிரி வச்சுருக்காங்களே, இங்கே முன்னால் இருக்கிற காரை நான் நிப்பாட்டுறேன் பாருங்களேன். இது ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப நாளாக இங்கே நிற்கிது. அதுக்கு வார்னிங் மாதிரி அந்த 3 முக்கோணம் சிக்னல் அதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதை வைக்கணும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா. ஆனால் இவங்க பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல வச்சுருக்காங்க, விச் இஸ் யூஸ்வலி நாட் அலவுட், பட் இட்ஸ் ஸ்டில் a வார்னிங் சைன் ஃபார் அதர் பீப்புள்ஸ் who are passing by. நைட்டில் ஒன்றும் தெரியாது, வந்து அடிச்சிருவான்ல, அதுக்காக தான். இன்றைக்கி வெயில் எப்படி பொழந்துக்கிட்டு அடிக்குதா. இதுதாங்க எங்கள் சின்ன கிராமம், எங்களோட குக் கிராமம். ஸோ நல்லா இருக்குல்ல, அமைதியாக. இப்போது அந்த ரோட்டுக்கு முன்னால் ஒரு வியூ இருக்கும் பாருங்கள், அட்டா அட்டா அட்டா, அந்த வியூக்காகவே இந்த ஊரில் இருக்கலாம். அதை பாருங்களேன், அந்த மலையை முன்னால் இருக்கிற மலையை டடா அப்படின்ட்டு செமையாக இருக்குல்ல. மழை பெய்யும் போது அந்த மாதிரி டைம்லலாம் பார்க்கணுமே, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இந்த வியூ. அந்த வியூ தான் ஐய அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் என்னோடய பால்கனிலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ வீட்டுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. போய் டீ சாப்பிட்டுட்டு டிஸ்கோ கால் இருக்குது, அதை முடிச்சு விட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நாள் முடிஞ்சிடும். ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். I'm trying a lot. Okay. No, not a problem. And particularly when I asked you the question, since when, how long you are thinking about Germany, we went into other specifics. If you give me a number, like for the past 6 months, I'm thinking about moving to Germany. Like, what is that number like? How Okay, long? when I went to Ireland, right, it triggers me to. I was forcefully pushing to get some more job in the other companies. See, as